ஹலோ எவ்ரிவன், வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பிசினஸ் இங்கிலீஷ் பேசிக்ஸ் அண்ட் பியாண்ட் கோர்ஸோட 21st வீடியோ, 21வது வீடியோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹவு டு ரிப்ளை டு அ கம்ப்ளைண்ட். ஓகே, ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இமெயில்ல அப்படின்னா அதுக்கு எப்படி ரிப்ளை பண்றது. இதுல வந்து நம்ம சப்ஜெக்ட் லைன் எழுத தேவையில்லை, ஏன்னா கம்ப்ளைண்ட் இமெயில் எழுதினவங்க ஏற்கனவே சப்ஜெக்ட் லைன் எழுதியிருப்பாங்க. இப்போ மற்றதெல்லாம் எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். நான் அந்த ஃபார்மெட்டை உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்றேன். ஒருவேளை அந்த கம்ப்ளைண்ட் பத்தி நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம இதுல இருக்க ஃபர்ஸ்ட் லைனை யூஸ் பண்ண முடியாது. செகண்ட் லைன்ல இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஆனா நமக்கு ஏற்கனவே அந்த கம்ப்ளைண்ட் பத்தின எந்த விஷயமும் தெரியாது, கஸ்டமர் சொல்லி தான் தெரியும் அப்படின்னா தேங்க்யூ ஃபார் பிரிங்கிங் திஸ் டு அவர் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த லைனை எழுதுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி சல்யூட்டேஷன், ஹாய், ஃபர்ஸ்ட் நேம் ஆஃப் த பர்சன், இல்லைன்னா மிஸ்டர் அல்லது மிஸ் போட்டுட்டு லாஸ்ட் நேம் இல்லைன்னா ஃபுல் நேம். மிஸ்டர் அண்ட் மிஸ் போட்டீங்கன்னா ஃபுல் நேம் எழுதணும், இல்லைன்னா லாஸ்ட் நேம் எழுதணும். அது இல்லைன்னா ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் எழுதிக்கிங்க. தேங்க்யூ ஃபார் பிரிங்கிங் திஸ் டு அவர் நோட்டீஸ். இது எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, அவர் வேற எங்கேயாவது போய் நம்ம பிசினஸை பத்தி தப்பா சொல்லாம முதல்ல நம்ம கிட்ட அந்த கம்ப்ளைண்ட் பண்ணாரு. ஸோ அதனால நமக்கு அதை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவர் கொடுத்திருக்காரு அப்படின்றதுனால we are using this. ஸோ அவங்க அந்த மாதிரி செஞ்சது நமக்கு ஒரு அட்வான்டேஜ். அவங்க நேரா போய் ஏதாவது ஒரு கூகுள்லயோ இல்ல வேற ஏதாவது ஒரு ஃபோரம்லயோ நெகட்டிவ் ரிவ்யூ எழுதியிருந்தாங்கன்னா அது நமக்கு ஒரு பேட் நேமா இருக்கும். ஆனா அதை அவங்க நம்ம கிட்ட வந்து சொன்னதுனால நம்மளால இப்போ அது ஏதோ ஒரு விதத்துல கரெக்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைன், we are sorry to hear that. இது நம்ம மேல தப்பு இல்லைனாலும் சொல்லலாம். ஓகே, ஸோ நம்ம மேல தப்பு இருக்கோ இல்லையோ we are sorry to hear thatன்னு சொல்லலாம். அதுக்கு அர்த்தம் என்னைய மன்னிச்சிடுங்கன்றது அர்த்தம் இல்லை, ஐ ஃபீல் பேட் அபவுட் இட். ஓகே, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுக்கு நாங்கள் வருந்துகிறோம் அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தம். அது வந்து நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோன்றது அர்த்தம் கிடையாது. ஒருவேளை நம்ம மேல தப்பு இருந்துச்சுன்னா நம்ம அப்பாலஜைஸ் பண்ணணும். நல்லா அந்த ஸ்பெல்லிங்ஸை பார்த்துக்குங்க. அடுத்த லைன்ல ஒன்னு அவர் சின்சியர் அப்பாலஜிஸ், ஜிஐஇஎஸ், இல்லைன்னா வி அப்பாலஜைஸ். இந்த ஜிஐZE, APOLOGIZE அந்த வார்த்தை எழுத போறீங்கன்னா வி அப்பாலஜைஸ். ஓகே, அந்த வின்ற வேர்டு எழுதிட்டு இல்ல ஐ, நீங்க உங்க சார்பா எழுதுறீங்கன்னா ஐ, இல்ல உங்க கம்பெனி சார்பா எழுதுறீங்கன்னா வி, அது எதுவா இருந்தாலும் சரி. ஆனா அந்த வார்த்தை கண்டிப்பா இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அப்பாலஜைஸ் அப்படின்ற வேர்டு வரணும். வி அப்பாலஜைஸ் ஃபார் த இன்கன்வீனியன்ஸ், ஃபார் த டிலே, என்ன ரீசனுக்காக அப்பாலஜைஸ் பண்றீங்களோ அந்த ரீசனை எழுதிருங்க. அதுக்கப்புறமா ப்ராமிஸ் பண்ண போறீங்க. ஓகே, உங்களால காப்பாற்ற முடியாத ப்ராமிஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. இனிமே இந்த மாதிரி நடக்கவே நடக்காது அப்படின்லாம் ப்ராமிஸ் பண்ணீங்கன்னா ஒரு சில கஸ்டமர்ஸ் உங்ககிட்ட உடனே சொல்லுவாங்க, போன வாரம் தான் இதே மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பயும் நீங்க இதே மாதிரி தான் ப்ராமிஸ் பண்ணீங்க, இப்ப திரும்பவும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லாம் ப்ராமிஸ் பண்ணாதீங்க. இந்த இஷ்யூவை பத்தி மட்டும் அட்ரஸ் பண்ணுங்க. we will make sure that this particular team gets back to you or we resolve this issue. ஏதோ ஒன்று உங்களால என்ன முடியுமோ அதை மட்டும் ப்ராமிஸ் பண்ணுங்க. சில நேரங்கள்ல நீங்க என்ன செய்ய போறீங்கன்றத ப்ராமிஸ் பண்ணலாம், இல்லைன்னா வேற யாராவது ஒரு டீமை நான் அதை கட்டாயம் செய்ய சொல்றேன், இதை வந்து பார்க்க சொல்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க இன்ஃபார்ம் பண்றதுக்கு we will make sure that, இல்லைன்னா we assure you that அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடவடிக்கை நீங்க எடுக்க போறீங்களோ அதை பத்தி மென்ஷன் பண்ணணும். ஓகே, அதுக்கு அடுத்தது சில நேரங்கள்ல சில இஷ்யூவை ரிசால்வ் பண்ணணும்னா அவங்க கம்ப்ளைண்ட்ல கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பத்தாது, சில அதிகமான டீடைல்ஸ் உங்களுக்கு தேவைப்படலாம். அதுக்கு தான் அடுத்த லைன். ஓகே, for us to assist you better we need some more information from your site. It would be great if you could share the following details னு சொல்லி என்னென்ன வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஏசி கம்ப்ளைண்ட்னா it would be great if you could share the following details: make of the AC, the model, the year purchased, the serial number. இந்த மாதிரி ஒரு 4-5 இன்ஃபர்மேஷன், என்ன உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தேவையோ அந்த டீட்டெயில்ஸை மட்டும் மென்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்க சின்சியர் அப்பாலஜி சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் சே தேங்க்யூ ஃபார் யோர் பேஷன்ஸ். ஓகே, இப்படிதான் நீங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண போறீங்க. ஓகே, இதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஃபார்மத்தை இதை யூஸ் பண்ணி தான் நீங்க கம்ப்ளைண்ட் எழுத போறீங்க. நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Now I am going to move to the next slide for practice. இப்போ ஒருத்தங்க இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இமெயில் நமக்கு எழுதியிருக்காங்க.
ஓகே. உங்க வெப்சைட் என்னால 2 நாளா ஆக்சஸ் பண்ண முடியல. நான் நெறையா ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணிட்டேன். அது ரொம்ப வெரி டிசப்பாயிண்டிங் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஓகே. ஸோ அவங்க ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்காங்கன்னு நமக்கு இந்த இமெயில்ல இருந்து தெரியுது. இந்த இமெயிலுக்கு இப்போ நீங்க வீடியோவ பாஸ் பண்ணிட்டு, நாங்க முன்னாடி காட்டுன மாரி அந்த ஃபார்மட்ட யூஸ் பண்ணி ஒரு ரிப்ளை எழுதுங்க. பாஸ் த வீடியோ அண்ட் டேக் 5 மினிட்ஸ் அண்ட் ரைட் த கம்ப்ளைண்ட். சாரி அண்ட் ரைட் த ரிப்ளை டு த கம்ப்ளைண்ட். தேங்க் யூ. கம்ப்ளைண்ட்டுக்கு ரிப்ளை எழுதிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை நான் அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு ரிப்ளை எழுதணும்னா இப்படிதான் எழுதியிருப்பேன். ஓகே. இத நீங்க பாஸ் பண்ணிட்டு பொறுமையா உட்கார்ந்து நீங்க படிச்சு பாருங்க. இல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அப்புறம் ரெஃபர் பண்ணாலும் ஓகே. ரைட். ரைட். ஸோ இப்படிதான் ஒரு கம்ப்ளைண்ட் இமெயிலுக்கு நீங்க ரிப்ளை பண்ணணும். தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.